ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் ஏதோ ஒன்றை குறித்து நீங்க யோசித்து நீங்க கலங்கி நீங்க சோர்ந்து போறீங்களா? உங்களுக்கு வரவேண்டிய நன்மையும் ஆசீர்வாதமும் சரியான நேரத்துக்கு வராததினாலே, அது தடைபடுகிறதுனாலே ஏதோ ஒரு சோர்வு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வியாதி, பலவீனம், இது நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆனா இந்த மாதத்துல நீங்க சோர்ந்து போகாதபடியாக கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாதிருக்கிற அளவுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவார். தைரியமா இருங்க, தெம்பா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை கிருபையாக நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய வசனத்தின்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு பலத்தை கொடுத்து நன்மையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.